நகை பணத்திற்காக பல இளைஞர்களை திருமணம் செய்து மோசடி செய்த கல்யாண ராணியை கரூர் போலீசார் கையும் களவுமாக கைது செய்துள்ளனர். கூட்டணி அமைத்து கோரஸாக நடித்த கும்பல் திருமண மோசடியை அரங்கேற்றியது எப்படி? கரூர் மாவட்டம் மண்மங்கலம் அருகே புஞ்சை கடம்பக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் 30 வயதான ரமேஷ். இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தனக்கு திருமண வரன் பார்க்கச் சொல்லி கோவையைச் சேர்ந்த திருமண புரோக்கர்கள் ஜெகநாதன், ரோஷினி மற்றும் தேவகோட்டையைச் சேர்ந்த பாலகுமார் ஆகியோரிடம் கூறியுள்ளார். இந்நிலையில் ஜெகநாதன் ஏற்பாட்டின் பேரில் கடந்த மாதம் 12ஆம் தேதி கோவையைச் சேர்ந்த ரேணுகா என்ற பெண்ணுடன் ரமேஷுக்கு திருமணம் நடைபெற்றது. கரூர் மண்மங்கலத்தில் உள்ள பெருமாள் கோவிலில் இவர்களது திருமணம் நடைபெற்றது. திருமணத்தின் போது 6 பவுன் தாலிக்கொடி, 1 பவுன் தங்கத்தோடு, அரை பவுன் மோதிரம் ஆகிய நகைகளை ரேணுகாவுக்கு அணிவித்துள்ளார் ரமேஷ். 4 லட்சம் ரூபாய் செலவு செய்து இந்த திருமணத்தை நடத்தியிருக்கிறார். இந்த திருமணத்திற்கு ரேணுகாவின் உறவினர்கள் என கூறி சிலர் கலந்து கொண்டனர். திருமணம் நடந்த மறுநாளே புதுப்பெண்ணான தனது மனைவி ரேணுகாவின் உடலில் சில மாற்றங்கள் தெரிந்ததைக் கண்ட ரமேஷுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. இதுகுறித்து ரேணுகாவிடம் கேட்டபோது அவர் ஏதேதோ சொல்லி மழுப்பியுள்ளார். இருந்தபோதும் ரமேஷ் சமாதானமாகாமல் தொடர்ந்து கண்காணித்து வந்துள்ளார். இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு ரேணுகாவிற்கு செல்போனில் வந்த அழைப்பை எதேச்சையாக எடுத்து ரமேஷ் பேச முயன்றுள்ளார். அப்போது எதிர்முனையில் பேசிய பழனிக்குமார் என்பவர் ரேணுகாதான் பேசுகிறார் என நினைத்து, பணம் நகைகளை எடுத்து வருவதாக கூறினாயே, ஏன் இன்னும் எடுத்து வரவில்லை என அதட்டலாக கேட்டிருக்கிறார். இதை கேட்டு அதிர்ந்து போன ரமேஷ் அவரது செல்போனை ஆய்வு செய்து பார்த்தபோது பல அதிர்ச்சி தகவல்கள் தெரிய வந்துள்ளன. ரேணுகாவிற்கு புதுக்கோட்டையைச் சேர்ந்த மெய்யர் என்பவருடன் ஏற்கனவே திருமணம் நடந்துள்ளது. அவர்களுக்கு ஒரு மகளும் மகனும் உள்ளனர். பின்னர் பழனிக்குமார் என்பவருடன் 3 வருடம் தொடர்பில் இருந்திருக்கிறார். அதன் பின் கோவையைச் சேர்ந்த ராஜ், முபாரக் ஆகியோருடன் தொடர்பில் இருந்துள்ளார். அவர்களிடமிருந்து போதுமான அளவு பணத்தை கறந்த பின் கோவையைச் சேர்ந்த லோகநாதன் என்பவரை 2வதாக திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். சில நாட்கள் லோகநாதனுடன் வாழ்ந்த ரேணுகா அவரது பணம் நகைகளை எடுத்துக்கொண்டு எஸ்கேப் ஆகிவிட்டார். அதன் பின்னர்தான் தன்னிடம் சிக்கிய ரமேஷை 3வதாக திருமணம் செய்திருக்கிறார். இந்த திருமண மோசடிக்கு பழனிக்குமார் தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து புரோக்கர் கும்பலையும் செட்டப் செய்து கொடுத்திருக்கிறார். ரேணுகாவின் செல்போனில் 2வது திருமணம் செய்து கொண்டதற்கான புகைப்பட ஆதாரங்கள் மற்றும் தொடர்பில் இருந்த ஆண்களுடன் பேசிய வாய்ஸ் ரெக்கார்டுகள் மூலம் இந்த தகவல்கள் அனைத்தும் ரமேஷுக்கு தெரிய வந்துள்ளது. அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக அடுத்தடுத்து தாக்க உறைந்து போன ரமேஷ் தனது முதல் திருமணம் இப்படியா அமைய வேண்டும் என நொந்து கொண்டு போலீசில் புகாரளிக்க முடிவு செய்துள்ளார். இதை தெரிந்து கொண்ட கல்யாண ராணி ரேணுகா ரமேஷ் போட்ட தங்க நகைகளை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு தப்பி ஓடிவிட்டார். திருமண மோசடி கும்பலில் ஒருவரான ஜெகநாதன் என்பவர் செல்போனில் ரமேஷை தொடர்பு கொண்டு 20 லட்சம் ரூபாய் பணமும் 20 பவுன் நகைகளையும் கொடுத்துவிட்டால் பிரச்சனை ஏதும் செய்யாமல் விலகிக் கொள்வதாகவும், இல்லாவிட்டால் நீ வரதட்சணை கேட்டு கொடுமை செய்ததாக புகாரளித்து உண்டு இல்லை என செய்து விடுவோம் என மிரட்டியிருக்கிறார். இதை கேட்ட ரமேஷ் உடனடியாக கரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு சென்று நடந்தது அனைத்தையும் கூறி ஆதாரங்களுடன் புகாரளித்துள்ளார். அதிரடியாக களமிறங்கிய மகளிர் போலீசார் கரூர் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்தில் ரேணுகாவை தேடினர். அப்போது கோவை செல்வதற்காக கரூர் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த ரேணுகாவை போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். அவரிடம் விசாரணை செய்தபின் திருமண மோசடி கும்பலை கூண்டோடு பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையை தொடங்கியுள்ளனர். நகை பணத்திற்காக பலரையும் திருமணம் செய்து மோசடியை அரங்கேற்றிய பெண் சிக்கி இருப்பது கரூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.